ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறது வெறும் ஒரு கோல் இல்லை, அது உங்கள் ஃப்யூச்சர் ஃப்ரீடம்க்கான ஃபவுண்டேஷன். இப்போவே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணினா காம்பவுண்டிங் உங்கள் பணத்தை அதிகமாக்கும். ஆனால் ஒரு பெரிய கார்பஸ் இருந்தால் மட்டும் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை ஆட்டோமேட்டிக்லி கவர் பண்ணிட முடியுமா? டெஃபினெட்லி இல்லை. அதான் பாசிவ் இன்கம் முக்கியம். அக்யூமுலேஷன் வெல்த் க்ரோத்துக்காக, பாசிவ் இன்கம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக. உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி ஸ்மார்ட்டாக பில்ட் பண்ணுறது, அந்த வெல்த்தை எப்படி ரெகுலர் அண்ட் சஸ்டைனபிள் இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்குலாம் கொஸ்டின் இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட வெபினாரில் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. த ரிட்டையர்மெண்ட் ப்ளூ பிரிண்ட் ஃப்ரம் வெல்த் அக்யூமுலேஷன் டு பாசிவ் இன்கம் பை பர்வதவர்த்தினி, விபி கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. வர செப்டம்பர் 5 சாயங்காலம் 4 மணிக்கு. இந்த வெபினாருக்கு லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான ஜர்னியை தொடங்குங்க. மார்க்கெட்டினுடைய பார்வை ஒரே திசையில் இருக்கும்போது நாமளும் அந்த டைரெக்ஷன்லேயே பார்க்கணுமா? நம்முடைய பணம் அந்த டைரெக்ஷனில் மட்டும் போகணுமா? அல்லது மார்க்கெட்டு ஒரு திசையில் இருக்கும்போது நாம் ஒரு மாற்றுப்பாதையில் போகணுமா? இந்த 2 கேள்வி தான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள். ஏன்னா முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் எந்த பாதையில் போயிட்டுருக்கோ, எந்த திசையில் போயிட்டுருக்கோ அதுலேயே தான் போவாங்க. மார்க்கெட்டினுடைய ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே ஒரு திசையில் போனால் கூட திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் திரும்பி பார்த்து அவங்கள்ட்ட, இந்த திசையில் ஏன் பின்னாடி வந்தீங்களா, இது தப்பான திசை, இங்கேயே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும். அந்த கேள்வியை மார்க்கெட் எப்பெல்லாம் கேட்குதோ அன்னையிலிருந்து இன்வெஸ்டர்ஸினுடைய போர்ட்ஃபோலியோ சரிய ஆரம்பிக்கும். இது எல்லா மார்க்கெட் சைக்கிளையும் நடந்திருக்கு, நாம் மறந்துடுறோம். 2024 கடைசியாக நிஃப்டி ஒரு பீக்கை தொட்டுது. அந்த பீக்கை தொட்ட பிறகு நிஃப்டி அதை கடந்து போக ரொம்பவே கஷ்டப்படுது. பட் இந்த 2 வருஷத்தில் இந்தியன் எக்கானமி நல்லா தான் க்ரோ ஆகிருக்கு. நம்ம பேங்கிங் சிஸ்டம் 2024 இருந்த விட இன்றைக்கி மச் பெட்டர் பிளேஸில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோ இண்டஸ்ட்ரி 2024 இருந்த விட இன்றைக்கி ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பங்கு அளவில் சரிவை சந்தித்த ஐடி இண்டஸ்ட்ரி கூட 2024 லாபத்தை விட இன்றைக்கி அதிகமான லாபத்தை தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபார்மா இண்டஸ்ட்ரி 2024 இருந்த விட ஒரு மச் பெட்டர் பிளேஸில் இருக்குது. மெட்டல்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா அலுமினியம் அண்ட் ஸ்டீல் 2024 இருந்த ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை விட இன்றைக்கி பெட்டர் பிளேஸில் இருக்குது. எஃப்எம்சிஜி 2024 இருந்த சைஸை விட இன்றைக்கி பிகராக தான் இருக்குது, வளர்ந்து தான் இருக்குது. ஸோ வளர்ச்சி இருந்தும் மதிப்பு கூடவில்லை. சரி, இப்போ இந்த லார்ஜ் கேப் மார்க்கெட் எல்லாம் போகக்கூடிய ஒரு இடத்துல 2024 இன்னை வரைக்கும் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டு போகிற டைரெக்ஷன், மார்க்கெட்டு போகிற இடம் எல்லாரும் அது முன்னாடி போயிட்டுருக்கோம். அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த 2 ஏரியா தான். யாருமே லார்ஜ் கேப் பக்கம் திரும்பி பார்க்க கூட ரெடியாக இல்லை. ஆனால் எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஆக்சுவலாக ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெகு சில நிறுவனங்களை தவிர லார்ஜ் கேப்பில் இந்த 2 இயர் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் வேல்யூவேஷன் 2 இயர்ஸ் பேக் இருந்ததை விட குறைவாக இருக்குது. வேல்யூவேஷனை நீங்கள் மார்க்கெட் கேப்பை பார்க்கக்கூடாது, நிறுவனத்தின் மதிப்பு எதை சார்ந்து பார்க்கணுன்னாக்கா அதனுடைய லாப அளவை சார்ந்தும் வருங்கால லாப வளர்ச்சியை சார்ந்தும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைய ப்ராஃபிட்டுக்கும் நாளைய ப்ராஃபிட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவன மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன நினைக்குது, மார்க்கெட்டினுடைய ஒட்டுமொத்த கருத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா லார்ஜ் கேப் பக்கம் போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வை சரியானதா, இது ஏன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மார்க்கெட்டினுடைய வேஸ்ட் அப்படின்ற பார்வைக்கு எதிர்மறையான ஒரு பார்வையை நேத்திக்கு ஒரு மிக முக்கியமான நபர் ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு.
நியூஸ் பேப்பர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். இந்த முக்கியமான நபர் இந்தியாவுடைய நம்பர் 1 மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர் சிராக் செட்டல்வாட். என்ன சொல்கிறாருனாக்கா, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மதிப்பை பார்க்கும்போது மிட் கேப்பை விட ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப் வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பார்வை யார்கிட்டேருந்து வருதுன்னா, யார் இந்தியாவுடைய நம்பர் 1 மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜரோ அவர்கிட்டேருந்து வருது. ஏன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அது சிராக் செட்டல்வாட் எந்த சந்தேகம் இல்லாமல் நான் சொல்வேன். நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, 6 மாதம் 1 வருஷம் ரிசல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு. அது கணக்கு இல்லை. லாங் டியூரேஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1. ஓகே, அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஸோ அந்த வகையில் இவர் இதை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியினுடைய காம்போசிஷனை எடுத்துக்கும். நிஃப்டியினுடைய காம்போசிஷன் இன்னைக்கு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கிட்டத்தட்ட 36% நிஃப்டியில் வெயிட்டேஜ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ் 9.6% இருக்குது. கிட்டத்தட்ட 10% வச்சுங்க ரவுண்டாக. ஐடியினுடைய வெயிட்டேஜ் ஒரு 8%லேருந்து 7.5% கிட்ட ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோனுடைய வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட அதே 7.5% கிட்ட இருக்குது. எஃப்எம்சிஜினுடைய வெயிட்டேஜ் அதோட கம்மியாக 6% கிட்ட இருக்குது. டெலிகாம்னுடைய வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 6% கிட்ட இருக்குது. மெட்டல்ஸினுடைய வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 4.5%ல் இருக்குது. ஹெல்த் கேர்னுடைய வெயிட்டேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்துருச்சு நிஃப்டி கிட்ட, 5% கிட்ட இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வெயிட்டேஜ் 4% இருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 3%, கன்சியூமர் சர்வீசஸ் 3%, பவர் 3% கிட்ட இருக்குது. கேபிட்டல் குட்ஸ் 1.25%, 1.5% கிட்ட இருக்குது. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஐடி, எஃப்எம்சிஜி இந்த 3 ஏரியாவில் நிஃப்டி போதுமான வளர்ச்சியை அடையவில்லை. ஸோ கிட்டத்தட்ட 51% இந்த 3 செக்டருக்கு இருக்குங்க. எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் ஃபைனான்ஷியலை சேர்த்து பார்க்கும்போது இப்போ ஒன்றா இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடி நடந்த நிகழ்வுகளோடு இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பொருத்தி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ப்ராப்ளமே பிக்கெஸ்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியில் தான் இருக்குது. அந்த கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க். என்ன பிரச்சனை? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்றைக்கி தலைமை ஒரு பிரச்சனை. ஆதித்யபுரி இருந்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய ரெப்புடேஷன் வந்து அப்பழுக்கற்று இருந்தது. ஆனால் பேங்க்கு அன்னைக்கு எப்படி நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டினுடைய பார்வை தான் மாறி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இதில் என்ன பிரச்சனை? மார்க்கெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய மேனேஜ்மெண்ட்டை போதுமான அளவு நம்பலை. நம்பிக்கையின்மை சந்தையில் இருக்குது. இதனால் என்ன ஆச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய மதிப்பு கணிசமாக குறைஞ்சி இன்றைக்கி அதனுடைய வரலாற்றிலேயே குறைவான ஒரு ப்ரைஸ் டு புக் ரேஷியோவுக்கு வந்திருக்கு. ஸோ நிறுவன மதிப்பு ரொம்பவே இறங்கிடுச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய ஃபைனான்ஷியல்ஸ் கடந்த 2 வருஷங்களில் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மர்ஜர் நடந்தது. இந்த மர்ஜருக்கு அப்புறம் நிச்சயமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஃபைனான்ஷியல்ஸ் கொஞ்சம் வீக் ஆச்சுங்கிறது தான் உண்மை. வீக்கான போது கூட மார்க்கெட் அதை வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கல. சரியாயிரும் அப்படின்னு மார்க்கெட் நம்பிச்சு. ஆனால் மார்க்கெட் இது எவ்வளோ சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற அந்த கணிப்பில் தப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பாருங்கள், அதாவது 2 நிறுவனங்களும் இணைந்த பிறகு உருவாகக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஃபைனான்ஷியல்ஸ் மீண்டும் ஒரு பெட்டர் ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கான ஒரு கால அவகாசம் இருக்குது பாருங்கள், அது எவ்வளவு ஆகுன்றதை கணிக்கிறதுல மார்க்கெட் தப்பு பண்ணிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் அந்த தப்புனால பொறுமை இழந்துருச்சு. பட் முக்கியமான சில விஷயங்களை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பேங்க்குக்கு மார்க்கெட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, மார்க்கெட் நம்பிக்கை இழந்துருது. அதனுடைய ஷேர்ஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் லோ இன் வேல்யூவேஷனுக்கு வருது. அந்த இடத்துல என்ன மாறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். ஏப்ரல் 2, 2018 நான் உங்களை கொண்டு போகிறேன். அன்னைக்கு தான் இதே போல் இன்னொரு மிக முக்கியமான தனியார் வங்கியினுடைய ஷேர்ஸ் ஒரு லோவை டச் பண்ணுது. என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 259 ரூபாய். அன்னைக்கு அந்த பேங்கினுடைய புக் வேல்யூ 160 ரூபா வச்சுக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1.6 டைம்ஸ்க்கு வருது ப்ரைஸ் டு புக் பேங்க்குக்கு. அதன் பிறகு அந்த பேங்க்கில் தொடர்ந்து அன்னையிலேருந்து
இன்னை வரைக்கும் மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த 259-60 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 1400 ரூபாய்க்கு அந்த நிறுவனத்துடைய மதிப்பு வந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் சிஇஓ சேஞ்ச் நடந்தது. ஒரு சிஇஓ போயிட்டு இன்னொரு சிஇஓ வந்தாங்க. அந்த புது சிஇஓ இன்னை வரைக்கும் அந்த பேங்கினுடைய சேர்மனாக, மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட்டினுடைய பர்செப்ஷன் எப்படி மாறிச்சுங்கிறதுக்கு அந்த கம்பெனியில் நடந்த நிகழ்வுகள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்கை பற்றி. கிட்டத்தட்ட இதே போல ஒரு மாற்றம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சமீப நாட்களாக வரும் நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்கின்றன. பேங்க்குக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சேர்மனை புதுசாக நியமனம் பண்ணாங்க. அந்த சேர்மன் என்ன பண்ணுறாருன்னா போய் ஆர்பிஐ மீட் பண்ணுறாரு. யூஸ்வலாக அக்டோபர் மாதம் வர வேண்டிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாற்றத்துக்கு 4 மாதம் முன்னாடியே பேங்க்கினுடைய சேர்மன் ஆர்பிஐ கிட்ட இவரே தொடரலாமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இவர் இல்லைன்னா இந்த 3-4 பெயர்கள் தான் எங்களுடைய பரிந்துரைகள், இதில் உங்களுக்கு யார் சரியாக பண்ணுறாங்கன்னு ஆர்பிஐயே கேட்கணும். அதற்கான காலம் முடிந்து விட்டது. ஏன் இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய சேர்மன் கேட்கலன்னா, 4 மாதம் முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டெம்பரரி சேர்மன் இருந்தாங்க. இன்றைக்கி தான் புதுசாக பர்மனன்ட் சேர்மன் வந்திருக்காங்க. வந்த உடனே அவர் போய் சொல்லியிருக்கார். ஸோ இதற்கான கால அவகாசம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒன்று இதே மேனேஜிங் டைரக்டர் நீடிக்கணும், அல்லது புதுசாக ஒரு மேனேஜிங் டைரக்டர் வரணும். புதுசாக ஒரு சேர்மன் வந்திருக்காரு. இந்த சேர்மனுடைய தலைமையில் தான் இன்றைக்கி பேங்க் இயங்க போகிறது. இந்த சேர்மன் ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் இருந்தவர், கவர்மெண்ட்டில் இருந்தவர். அவருக்கு எப்படி இதெல்லாம் நடத்தணும் எல்லாமே நல்லா தெரியும். அவர் போய் ஆர்பிஐ கிட்ட என்ன பேசியிருக்காரு, எப்படி இந்த பேங்கை வந்து மறுபடியும் அதனுடைய ஒரு பிரைமுக்கு கொண்டு வர போகிறாங்கன்றதை நிச்சயமாக இன்றைக்கி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய மதிப்பு சார்ந்த ஒரு விஷயம் இது. இது இப்படியே நீடிக்க முடியாது. ஐசிஐசிஐ அன்னைக்கு 260 ரூபா இருந்தபோது 2018 என்னென்ன மார்க்கெட்டில் பேசப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரலாறு ரொம்ப முக்கியம். நம்ம வரலாறை கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு இன்றைக்கி நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புனைவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதலீட்டுக்கு அது உதவாது. ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். என்னைக்கு ஒரு பேங்க்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்ன நடக்கும்னாக்கா ஆர்பிஐ ஸ்டெப்பின் பண்ணி இந்த பேங்க்கை இப்படி தான் நடத்தணும்னு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. அதன்படி அந்த பேங்க் நடந்து தான் ஆகணும், அந்த போர்டு நடந்து தான் ஆகணும். போர்டில் மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்பில் மாற்றங்கள் கொண்டு வராங்க, புதிய ஆட்களை கொண்டு வர வற்புறுத்துவார்கள், நிர்பந்திப்பார்கள், கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பேங்க் அந்த இடத்துல இருந்து ஸ்லோவாக வளர்ந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகும். இந்த வரலாறு ஐசிஐசிஐக்கு மட்டும் பொருந்தாது, எஸ் பேங்க்குக்கும் பொருந்தும், சமீப நாட்களில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் பொருந்தும், இதுக்கு முன்னாடி நிறைய பேங்க்குக்கு இது பொருந்தும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்னைக்கு பர்செப்ஷன் ப்ராப்ளம் மிகப்பெரியது. ரியல் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமோட பர்செப்ஷன் ப்ராப்ளம் தான் ரொம்ப பெரியது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 2018 இருந்தது இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய பர்செப்ஷன் ப்ராப்ளம் தான். பட் சில ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய நிதி நிலைமை அன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் இருந்ததை விட பல மடங்கு ஃபார் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கும் பேங்க்னால கடன் வளர்ச்சி 15% பண்ண முடியுது. இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டோம். பர்செப்ஷன் ப்ராப்ளம் போச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய அணுகுமுறை மூலமாக இதே மேனேஜிங் டைரக்டர் அல்லது புது எம்டியோட சேர்த்து பர்செப்ஷன் ப்ராப்ளம் இந்த பேங்க்லேருந்து வெளியே போச்சுன்னா, சப்போஸ் ஒரு புது எம்டி வந்தாலோ அதுக்கப்புறம் புதிய முயற்சிகளை எடுத்தாலோ பர்செப்ஷன் ப்ராப்ளம் மூவ் அவுட் ஆச்சுன்னா, வளர்ச்சி மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு கணிசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படி ஐசிஐசிஐனுடைய மதிப்பு அன்னைக்கு ரொம்ப லோவாக இருந்தோ வேல்யூவேஷன், அதே போல தான் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சினுடைய மதிப்பும் இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஆல் அ வேல்யூவேஷன் கேம். எப்போ ஒரு கம்பெனியில் இருக்க வேண்டியதோட வேல்யூவேஷன் ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் குறைய ஆரம்பிச்சிருது, ப்ரொவைடட் கவர்னன்ஸ் உயரும் என்று நமக்கு நிச்சயமாக தோன்றினால். என் பார்வையில் பேங்கிங் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அங்கேருந்து கவர்னன்ஸ் கேன் கோ ஒன்லி ஒன் வே அப், இட் கெனாட் ஸ்டே இன் த சேம் பிளேஸ். அதை ஆர்பிஐ உறுதி செஞ்சிடும். பிரச்சனை நம்ம மைண்டில் ஏன் இப்படி தெளிவாக தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 சரி இன்றைக்கும் சரி நம்முடைய உளவியல் என்ன, நம்ம இன்னும் ரிசர்வ் பேங்க்கை சரியாக புரிஞ்சிக்கல, அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் நம்ம மைண்டில் கொடுக்கல. அது தொடர்ந்து
இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நமக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது செய்திருக்கக்கூடிய பணியை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போற்றினாலும் நம்ம ஊரில் நாம் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் போதுமான அளவு இல்லை. நம்முடைய புரிதல் குறைவாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம புரிதல் வளர்ந்தால் அதனுடைய அணுகுமுறை ஒரு கிரைசிஸ்க்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெளிவாகும். அந்த அணுகுமுறை நமக்கு தெளிவாச்சுன்னா நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆனால் நிறுவன மதிப்பு எப்படி மாறும்ன்றது நமக்கு வெளிப்படும். அது நமக்கு தெரியும் போது நமக்கு முதலீடு செய்வதில் எந்த இடத்தில் வாய்ப்புகள் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போ இந்த 36% வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 36%ம் இன்னைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. HDFC தவிர்த்து 26% இருக்குது நிஃப்டியில். அந்த 26%ம் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ICICI நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸ்டேட் பேங்க் நல்லா பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபைனான்சியல்ஸ் வந்து இன்னைக்கு மறுபடியும் இண்டெக்ஸை லீட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வரணும். ஏன் வரலன்னா HDFCயில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்னால வரல. இந்த ப்ராப்ளம்ஸ் வெளியே போனால் HDFCயினுடைய மதிப்பு மட்டும் கூடாது, மற்ற ஃபைனான்சியல் என்டிட்டிஸுடைய மதிப்பும் கூடும். எல்லா என்டிட்டிஸ்லையும் இன்றைக்கி நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது ஐடிக்கு வருவோம். எப்படி இன்னைக்கு பேங்கிங்கில் மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் HDFCயில் நடக்குதோ அதே போல் ஐடியில் லீடர்ஷிப் சேஞ்ச் இன்னைக்கு 2 கம்பெனிஸில் நடந்திருக்குன்றதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இன்ஃபோசிஸில் புது மேனேஜிங் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பதவி ஏற்க போகிறார். அவர் வந்து ஒரு புதிய அணுகுமுறையை நிச்சயமாக கொண்டு வருவார். அடுத்தபடியாக டிசிஎஸில் சந்திரசேகரன் சேர்மன் பதவியிலிருந்து அநேகமாக விலகிவிடுவார். ஸோ ஒரு புது சேர்மன் வருவாங்க. டிசிஎஸ்ஐ நடத்துவது அவர்தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என்னதான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அவர் இந்த கம்பெனியின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்காற்று இருந்தாலும் அதன் சேர்மனாக இருக்கும்போது அதன் மிகப்பெரிய வழிகாட்டியாக அவர் இது வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ புதுசாக அங்கேயும் மாற்றம் வரப்போகுது. ஸோ 2 பெரிய ஐடி கம்பெனிலையும் மாற்றம் வரப்போகிறது. எப்பெல்லாம் மாற்றம் வருதோ அங்கிருந்து வளர்ச்சி வருமா என்ற பார்வையை சந்தை உருவாக்க கொஞ்சம் டைம் வேணும். பட் டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இதெல்லாம் குயிக்காக புரிஞ்சுக்கும். மார்க்கெட் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா நல்ல நிறுவனங்கள் என்றைக்குமே லீடர்ஷிப் சேஞ்ச் வரும்போது ஒரு தலைவரை ரீப்ளேஸ் பண்ணும்போது பொதுவாக ஒரு பெட்டர் லீடரை கொண்டு வருவாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் தான் லீடர்ஷிப் வந்து ஒருத்தர்ட்டேருந்து இன்னும் குறைவான ஒரு நபருக்கு மாறும். அதை விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு தான் லீடர்ஷிப் மாறும். அதுதான் நம்முடைய லார்ஜ் கேப் ஸ்பேஸில் இந்திய வரலாறு தொடர்ந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி குறையும். இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? போர்ட்ஸ் இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை குறைக்க முடியுமா? கேன் தே அஃபோர்ட் இட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் யாராலையுமே ஒரு டெசிஷனை தவறாக அமையும்படி எடுக்க முடியாது. நோபடி கேன் அஃபோர்ட் டு மேக் அ மிஸ்டேக். டெஃபினட்டாக இன்னைக்கு இந்தியன் போர்ட்ஸ் கேனாட் அஃபோர்ட் டு மேக் த மிஸ்டேக். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான நிறுவனங்களில் லீடர்ஷிப் சேஞ்ச் வரப்போகுது அல்லது வந்துகிட்டு இருக்கு. அந்த லீடர்ஷிப் சேஞ்ச் வந்த பிறகு அந்த நிறுவனங்களை பற்றிய சந்தை பார்வை மாறும். ஆனால் நிறுவன வளர்ச்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெட்டராலாம் மேபி, பட் பேடாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி கூட இந்த நிறுவனங்கள் இல்லை. இதுதான் இன்றைக்கி நிஃப்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 நிறுவனங்களின் நிலைமை. இது ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நாம் அதிக மதிப்பு கொடுக்காத நிறுவனங்கள், நல்லா பண்ணாது இந்த வருஷம் எல்னினோ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் பிஸ்னஸ் அடுத்த வருஷமும் இப்படியே இருக்குமா அப்படின்ற கேள்வியை உங்களை கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்னினோ வருஷம் முடிஞ்சு போயிடும், அடுத்த வருஷம் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும், மான்சூன் நல்லா இருக்கும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலையும் உங்களுக்கு வளர்ச்சி மீண்டும் திரும்ப ஆரம்பிச்சிடும். நிறைய கம்பெனி இன்னைக்கு தேர் கைடிங் ஃபார் டபுள் டிஜிட் growth. அவங்க வேல்யூவேஷன் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் இருந்ததில் லோயஸ்ட் கிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் மார்க்கெட் ரொம்ப தேவைக்கு மேலே பெசிமிஸ்டிக்காக இருக்குன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக வருகிறது. மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ், இன்னைக்கு கமாடிட்டி பிஸ்னஸஸ்க்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பணவீக்கம் மிகவும் சாதகமாக அமையும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ரிஃபைனரியில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸாக இருக்கட்டும், அல்லது மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக, ஸ்டீல் கம்பெனிஸாக இருக்கட்டும், அலுமினியம் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லா இண்டெக்ஸ் பிளேயர்ஸுக்கும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் கமாடிட்டி சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்களுக்கு சாதகமாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. ஸோ எங்கே இண்டெக்ஸை வந்து சில நிறுவனங்கள் கீழே இழுக்குதோ அங்கே ஒஸ்ட் மேபி பிஹைண்ட். எங்கே வந்து இது வரைக்கும் சந்தை அடையாளம் காண முடியலையோ அல்லது காண தவறுகிறதோ த பெஸ்ட் மேபி அஹெட். ஸோ இந்த ஒஸ்ட் மேபி பிஹைண்ட் அண்ட் பெஸ்ட் மேபி அஹெட் ரெண்டுமே சேரும்போது நிச்சயமாக அது லார்ஜ் கேப்புக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இதைத்தான் நான் வந்து சிராக் செட்டில்வானுடைய அந்த ஒரு பதிவில் பார்க்கிறேன்.
யார் வந்து அதிகமாக ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்லேயே ஃபோக்கஸ்டாக இருந்தாரோ அவரே மாதிரி ஒரு லார்ஜ் கேப் பக்கம் பார்க்கலாம், அங்கே மதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது நாம் ஏன் அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் வாதம். இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்ட நிறுவன பெயர்கள் எதுவுமே பரிந்துரைகள் கிடையாது. நான் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இந்த நிறுவனங்களில் பங்குகள் வைத்திருக்கலாம், வாங்கலாம், விற்கலாம். அதை நீங்கள் வந்து தயவு செய்து கவனம் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு மேனேஜருடைய ரோல் வேலை. ஆனால் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற கருத்துக்கள் ஒரு ஆர்டிக்கலில் வந்த ஒரு பதிவின் சார்ந்த என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் பார்வை. இந்த பார்வை நிச்சயமாக வரும் நாட்களில் எனக்கு தொடர்ந்து கன்விக்ஷனை கூட்டும் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணுங்கள். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த வழியில் முதலீடு செய்யுங்கள். உங்கள் முதலீடை பாதுகாப்பாக செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை தொடர்ந்து இணைந்து நிறைவேற்றுவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.